ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களோட கருண்குமார். இது உங்கள் எக்ஸ்ப்ளோரர். இன்னைக்கு நம்ம சூப்பரான ஒரு கடைக்கு தான் சாப்பிட வந்திருக்கோம். எங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா கரூரில் புதுசாக லான்ச் பண்ண சுவை பிரியாணிக்கு தான் வந்திருக்கோம். இந்த கடை எங்கே இருக்குன்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். கரூர்லேருந்து கோயம்புத்தூர் போகிற ரோட்டில் ஈரோடு பிரிவு கிட்டே பார்த்தீங்கன்னா முனியப்பன் கோயில் இருக்கும். அந்த கோயிலுக்கு டைரக்ட் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே டங்குன்னு வேற சவுண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்குது. ஸோ இது ஹோட்டலில் ஃபுட் ரெடியாக வர சவுண்டு தான். அந்த டைரக்ட் அந்த முனியப்பன் கோயிலுக்கு டைரக்ட் ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா இந்த கடை இருக்குது. அண்ட் இங்க நம்ம ஆல்ரெடி திருச்சியில இவங்க கடையில வீடியோ எடுத்திருக்கோம், கருமண்டபம்ங்கிற பிளேஸ்ல. அதே கடை அவங்க கரூர்ல புதுசா ஒரு பிரான்ச் ஓபன் பண்ணிருக்காங்க. ஸோ இவங்க பிரியாணி அந்த கிரில்லாம் எனக்கு ரொம்ப ஃபேவரட். உள்ள போயிட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத நம்ம உள்ள சொல்லிடுவோம். வாங்க போலாம். ஸோ நம்ம ஆர்டர் பண்ண டிஷ்ஷஸ் எல்லாமே வந்துருச்சு. என்னென்ன ஆர்டர் பண்ணுங்கிறத ஒவ்வொன்றா சாப்பிட்டுட்டே சொல்கிறேன். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அவங்களோட பிளேட் ஷவர்மா போயிடுவோம். ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ ஸ்டஃபிங் நிறையா வச்சு 4 பக்கமும் 2 குப்பூஸை வச்சு நல்லா டெக்கரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க குப்பூஸ் பாருங்கள் ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. ஸோ இந்த குப்பூஸோட மேலே மைனீஸ் இருக்குது. அதோட இந்த ஷவர்மாவை சாப்பிட்ருவோம். மைனஸ் பக்காவாக இருக்குது. கூட இவங்களோட குப்பூஸு சாஃப்டாக இருக்குன்னா அல்டிமேட்டாக இருக்குது. அப்படியே மேலே மைனஸ் அப்படியே ஃபுல்லாக தழும்பு இருக்கா. இன்னொரு பைக் போயிடுவோம். சூப்பரான ஷவர்மா. ஆக்சுவலி ரொம்ப நாள் கழிச்சு ஷவர்மா சாப்பிட்றோம். நான் அதை விட்டுட்டு அடுத்த டிஷ்ஷு போகவே மனசு வர மாட்டேங்குது. பட் நம்மகிட்ட நிறையா இருக்குனால அடுத்து போய் தான் ஆகணும். அடுத்து அவங்களோட மட்டன் பிரியாணி போயிடுவோம். ஸோ இங்கே பாருங்கள் நல்ல உதிரியாக சீரக சம்பா அரிசி பீஸ்லாம் அடியில் இருக்குது. இங்கே பாருங்கள் அப்பா, ஓ இவ்வளோ சாஃப்டாக வா, எக்கச்சக்கமான போன்லெஸ் பீசஸாக போட்டிருக்காங்க. இதெல்லாம் பார்க்குறப்ப எனக்கு இந்த கெடா வீட்டில் மட்டன் பிரியாணி சாப்பிட்ற ஃபீல் இருக்குது. இந்த பீசஸ்லாம் பாருங்கள் ரொம்பவே சாஃப்டாக டெண்டராக இருக்குது. இந்த பீஸை எடுத்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் அடிக்கடி கெடா வீட்டுக்கு போவேன். ஸோ அதில் சாப்பிட்ட ஒரு பிரியாணி மாதிரி இருக்குது. கூட தால்சா இருக்குது, அதோட ட்ரை பண்ணுவோம். எனக்கு பிரியாணினாலே தால்சா தான் ரொம்ப பிடிக்கும். நல்லா ஓகேஷான ஒரு தால்சா. பட் இந்த பிரியாணிக்கு தால்சா ரைத்தா எதுவுமே தேவையில்லை. எம்டி அந்த பிரியாணியே சூப்பராக இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா இவங்களோட தந்தூரி பிளேட்டர் மாதிரி வாங்கியிருக்கோம். ஸோ 3 வெரைட்டி இருக்குது, 3லேயுமே 2 வாங்கியிருக்கோம். ஸோ என்னோடய ஃபேவரட் மலாய். இதுக்கு போயிடுவோம். நல்லா சாப்பிடலாம், சூப்பராக இருக்குது. மைனஸோட தொட்டுருவோம். மைனஸ் தான் மேட்ரு, அல்டிமேட்டாக இருக்கும். அடுத்து இந்த மஞ்சள் கலர் சாப்பிடுவோமா?
ம். வாங்கி ரொம்ப நேரம் ஆச்சு. ஸோ இருக்கிற ஹார்ட் ஆயிடுச்சு. உடனே வந்து வாங்கினோன்னு சீக்கிரமாக சாப்பிட்ருங்க. அடுத்து தந்தூரி. ஸோ இதையுமே வந்து ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணிடுவோம். காரமாக இல்லை. ஸோ வந்து எல்லாருமே சாப்பிட்லாம். இதையும் நம்ம வழக்கம் போல் மைனஸோடு ட்ரை பண்ணிடுவோம். மைனஸில் குளிப்பாட்டியாச்சு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இவங்களோட புரோட்டா. அது கூட பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இவங்கக்கிட்ட சிக்னேச்சர் அண்டு இனோவேட்டிவ் டிஷ்ஷுன்னு சொன்னாங்க. சிக்கன் டூப் பியாசா. ஸோ இது வந்து ஆனியன் பேஸ்டு சிக்கன் கிரேவி. இதையும் நம்ம ட்ரை பண்ணிடுவோம். ஓ, மேலே பாருங்கள், நல்லா க்ரீம்லாம் போட்டு சூப்பராக இருக்கும் போலயே. புரோட்டாவுமே நல்லா சாஃப்டாக கிறிஸ்பியாக இருக்குது. பிக்கிறப்பயே வந்து அந்த கிறிஸ்பினஸ் தெரியுது. இந்த புரோட்டாவோட இந்த கிரேவியை தொட்டுருவோம். சிக்கன் பீஸோட வந்து ஆனியனோட சேர்த்து அந்த கிரேவி. சிக்கன் வந்து ரொம்ப சாஃப்டாக குக் ஆகி நல்லா க்ரீமியாக இருக்குது இந்த கிரேவி. லைக் மஞ்சள் பேஸ்டு ஆனியன்லாம் போட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ அடுத்து வந்து எங்களோட நான். நிறைய இடத்துல பட்டர் நான் பேருக்கு மட்டும் பட்டர் வச்சுட்டு நானில் வைக்க மாட்டாங்க. இங்கே வந்து தாராள பிரபு வந்து நானில் வந்து எக்கச்சக்க பட்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த கிரேவி வித்து பீஸ் உள்ளே இருக்குது. வித்து ஆனியன் பேருக்கு ஏற்ற மாதிரி ட்ரை பண்ணிடுவோமா? சூப்பராக இருக்கும். இந்த கிரேவி தான் மேட்ரு. கண்டிப்பாக இங்கே வந்தீங்கன்னா சிக்கன் டூ பயாசா. ஆமாம், பேர் தான் வாயில் நுழையில. ஆனால் இந்த சிக்கன் இந்த கிரேவி சூப்பராக நுழையுது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து இந்த குல்ச்சா, இதையும் ட்ரை பண்ணிடுவோம். ஸோ பீஸு, அடுத்து இந்த கிரேவி சேர்த்து வச்சு சாப்பிட்ருவோம். ஆஸ் யூஸ்வல் சூப்பராக இருக்குது. நான் இல்லை பரோட்டா இல்லை குல்ச்சா எது வேணால் வாங்குங்க, கூட இதை வாங்குங்க. அல்டிமேட்டாக இருக்குது. ஸோ அடுத்து வந்து நம்ம வந்து இவங்ககிட்ட இன்னொரு ஸ்டார்டர் பார்த்தீங்கன்னா பஞ்சாபி சிக்கன். ஸோ இது கொடுத்துருந்தாங்க. நல்லா அழகாக வந்து முட்டையெல்லாம் டெக்கரேஷனுக்கு வச்சுருக்காங்க. டெக்கரேஷன் அதுக்குன்னு என்ன பண்ண போகுது? நல்லா பெரிய பெரிய சிக்கனாக இருக்குப்பா. இங்கே பாருங்க, கிட்டக்க வாங்க. மை காட், நல்லா பீஸ்லாம் நல்லா பீஸாக வருது. பீஸ் எடுத்துப்போம், அப்படியே மடித்து இந்த கிரேவியில் தொட்டுப்போம். காரமான இல்லை, பட் ஆனால் வந்து இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. லைக் டொமேட்டோ பேஸ்டு. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து எங்களோட ஃபிஷ் ஃபிங்கர் வாங்கியிருக்கோம். ஃபிஷ் ஃபிங்கருக்கு எதுக்கு இவ்வளோ வெங்காயம்னு எனக்கு தெரியல. பட் பார்த்தீங்களா எவ்வளோ தாராளமாக இருந்தாங்க, எவ்வளோ வெங்காயம் கொடுப்பாங்க. ஸோ அது ஓரமாக இருக்கட்டும். இதோட டெக்ஸ்சரே பாருங்களேன், நல்லா பார்க்கவே வந்து எப்படா இதை எடுத்து வாயில் போடுவோன்னு இருந்துச்சு. ஃபைனலி டைம் கேஸ் அரைவ்டு. வெறுமனையாக சாப்பிட்ருவோம். பெருசாக கவுச்சி ஸ்மெல் அடிக்கலை. லைட்டாக
சாப்பிட்றப்ப முழுங்குறப்ப மட்டும் லைட்டாக கவுச்சி இருக்கு. பட் நல்லா மொறுமொறுன்னு சூப்பராகவே இருக்குது. இதை வந்து மைனீஸோட ட்ரை பண்ணுவோம். இவங்க மைனீஸ்க்கு நான் வந்து அடிக்ட் ஆகிட்டேன். கவுச்சியாவதும் கீழ்ச்சியாவதும் மைனீஸ் பார்த்தீங்கன்னா எதுவும் தெரியாது. மைனீஸு அந்த கிறிஸ்பியான ஃபிஷ்ஷு இது மட்டும் தான் தெரியும். சூப்பராக இருக்குங்க மைனீஸோட சாப்பிட்றப்ப. அடுத்து வந்து இவங்களோட சிக்கன் பிரியாணி போயிடுவோம். நமக்காகவே கேட்டு லெக் பீஸ் வாங்கியிருக்கோம். இவங்களோட பிரியாணி வந்து டச் பண்ணுறப்பே வந்து அந்த உதிரி உதிரியாக இருக்குது. எனக்கு மோஸ்ட்லி வந்து உதிரி உதிரியாக இருக்கிற மாதிரி பிரியாணி தான் ரொம்ப பிடிக்கும். அந்த இதுவும் அதுக்கேற்ற மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டு வெறுமனையாக அவங்களோட பிரியாணி ரைஸ் மட்டும் ட்ரை பண்ணிடுவோம். ப்ராமிஸாக சொல்கிறேன், இவ்வளோ சாஃப்டாக ரைஸ் நான் வந்து எங்கேயுமே சாப்பிட்டதில்லை பிரியாணியில். ரொம்பவே சாஃப்டாக சிக்கன் தொடுறப்பே எனக்கு ஃபீல் ஆச்சு. பட் ஆனால் இந்தளவுக்கு சாஃப்டாக சிக்கன் பிரியாணி ரைஸ் இருக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. உண்மையாக சொல்லணும்னா வீடியோ இருக்க ஆரம்பித்து அரை மணி நேரம் ஆச்சு. அதுக்கு முன்னாடியே ஒரு 1/4 மணி நேரம் முன்னாடியே இது வந்துடுச்சு. 3/4 மணி நேரமாக இங்கே தான் பிரியாணி இருக்குது. ரொம்பவே இருக்குது. ஏசி ரூமு. ஆனாலும் வந்து பிரியாணி வந்து அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. ஒர்த்து. கண்டிப்பாக இவங்களோட பிரியாணியோட பீஸ் எப்படி இருக்குங்கிறத ட்ரை பண்ணிடுவோம். அதுவும் ரைஸே இவ்வளோ சாஃப்டாக இருக்கப்ப பீஸ் சொல்ல வேணும். வாயில் வச்சு லைட்டாக தான் இழுத்தே வந்துடுச்சு. இப்போ வந்து இவங்களோட தால்சாவோட பிரியாணி அண்டு ஆனியன் கூட வந்து பிரியாணி பீஸ் வச்சுருவோம். அடுத்து அந்த பஞ்சாபி சிக்கன் இருக்குல்ல அந்த பீஸு. அடுத்து அந்த இன்னொரு சிக்கன், அது பேர் வர வாயில் வர மாட்டேங்குதுங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஒரு மிகப்பெரிய பைட்டு போயிடலாமா? வாய் ஃபுல்லாக பீஸா இல்லை ரைஸான்னு தெரில, அவ்வளோ ஃபுல்லாக லோட் ஆகி ஒரு அல்டிமேட்டான ஒரு பெரிய பைட்டு. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இவங்களோட கடைசி டிஷ் நம்ம ட்ரை பண்ண வேண்டியது இவங்களோட க்ரில்லு. இங்கே பாருங்கள், இதுலேயுமே பார்த்திங்கன்னா ஆனியன்லாம் போட்டு கவர் பண்ணி வச்சுருக்காங்க. இவங்களோட க்ரில் மை காட், லெக் பீஸோடு நமக்கு மாட்டியிருக்குது, தொக்கா மாட்டியிருக்குது. ட்ரை பண்ணிடுவோம். சூப்பராக இருக்கணும். கிரில்லோட ஃப்ளேவர் வந்து டாப் நாச். பாருங்க எவ்வளோ பெரிய பீஸ், எவ்வளோ அழகாக வருது பார்த்தீங்களா? ஸோ இந்த பீஸ் என்ன பண்ண போகிறோம், இங்கே அழகாக இருக்கிற இந்த மைனஸோட சேர்த்து இருப்போம். ஸோ ஃபைனலாக வந்து எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம கோலி சோடா வாங்கியிருக்கோம். இதோட நம்ம முடிச்சிருவோம் இந்த வீடியோவை. பொங்காத நம்மள யாரு? சூப்பராக இருக்கு. ஸோ இதை குடிச்சு முடிச்சுட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு நான் வந்து அவுட்டரில் உங்களை பார்க்குறேன். ஸோ ஃபைனலாக நம்ம வந்து சாப்பிட்டு வெளியே வந்தாச்சு. ஸோ நம்ம ஃபுட் என்னென்ன வாங்கினோம், எப்போ இருந்துச்சுங்கிறத நான் உங்களுக்கு வீடியோவில் சொல்லியிருப்பேன். எனக்கு இங்கே வந்து பிரியாணி தான், இந்த பேர்லேயே இருக்குது சுவை பிரியாணின்ட்டு. இவங்களோட பிரியாணி தான் டாப் நாச்சாக இருந்துச்சு. இவங்களோட மட்டன் பிரியாணி சரி, கடைசியாக சாப்பிட்ட சிக்கன் பிரியாணி சரி, ரொம்பவே சூப்பராக ஃப்ளேவர்ஃபுல்லாக அல்டிமேட்டாக இருந்துச்சு. அதை தாண்டி இவங்ககிட்ட வாங்கின அந்த கிரேவி ஐட்டங்கள், அதுவும் அந்த சிக்கன் வந்து புதுசாக ஒன்று சிக்கன் டூப்லா பயாசோ ஏதோ ஒன்று, அது நேம் எனக்கு தெரியல, கீழே போடுறேன். ஸோ அந்த நேம் வந்து கண்டிப்பாக அந்த டிஷ்ஷு ட்ரை பண்ணி பாருங்கள், வேறு லெவலில் இருந்துச்சு. அது கூட வந்து இந்த புரோட்டாவும் நல்லா இருந்துச்சு. அதை தாண்டி வந்து இவங்களோட ஸ்டார்டர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து அந்த தந்தூரி டிக்கா, அந்த மலாய் டிக்கா, இது எல்லாமும் நல்லா இருந்துச்சு. அதை தாண்டி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபிஷ் ஃபிங்கர் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிரன்ச்சியாகவும்
மைனஸ் கூட சாப்பிட்றப்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதோட ப்ரைஸ் டீட்டெயில் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். ஸோ நீங்கள் கண்டிப்பாக இங்கே வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்கள் ஆல்ரெடி சாப்பிட்ருந்தீங்கன்னா எப்படி இருந்துச்சுங்கிறது கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபுட் கடை ஏதாவது இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ எடுத்து கண்டிப்பாக உங்களுக்கு போடுறோம். இன்னொரு வீடியோ உங்களை மீட் பண்ணுறோம். அது வரைக்கும் பை ஃப்ரம் கரண்குமார். பாய்.